தஷ்வின், டேய் தஷ்வின். சொல்லுங்கண்ணா. டேய் வெளியே வாடா. என்ன லைட்ட போட்டு வரேன். வா, நல்லா பிரகாசமா இருக்கு. சொல்லுங்க, நேரத்துக்கு கூப்பிட்டீங்க. டேய் 7 மணி தாண்டா ஆகுது, வாடா கிரிக்கெட் ஆடலாம். என்னண்ணா இவ்வளோ இருட்டா இருக்கு, எப்படின்னா விளையாடுறது? டேய் வாடா, அதான் நம்ம ஏரியாவில் புதுசாக ஸ்ட்ரீட் லைட் போட்டாங்களா, வாடா விளாட்லாம். சரி, ஏதோ சொல்றீங்க, வாங்க. நான் இந்த நைட் நேரத்தில் எப்படி நான் பால் தெரியும்? அதெல்லாம் பார்த்துக்கலாம் வாடா. சின்ன பையனாடா நினச்சிங்க, நான் ஆட்டத்து மாட்டேன் பாருங்கடா. போடுறா பால். ஒரு நிமிஷம், பின்னாடி என்ன வித்தியாசமாக சவுண்டு கேட்குது? நீ எதுக்குடா இப்படி இருக்க? எங்கடா பவுலரு? டேய் அவன் இங்கே தாண்டா இருக்கான். டேய் எங்கடா பவுலர்? டேய் அவன் இங்கே தாண்டா இருக்கான். டேய் விளையாடாதீங்கடா, எங்கடா பவுலரு? டேய் அவன் இங்கே தாண்டா இருக்கான். இதுக்குதான்டா கருப்பு ட்ரெஸ் போட்டு காட்டேரி. அட பாவீங்களா. டேய் நீ பகல்லே ஒழுங்கா போட மாட்ட, இல்லை இருட்டு நேரத்தில் எப்படி தான் போட போறியோ, ஒயிட் மட்டும் போடாதடா. முனிஷன் நான் கைவிட்டதே இல்லை. கை விட மாட்டான்னு சொல்லிட்டு விட்டான்டா கைய. சாரிப்பா. இருங்கடா நானே போய் எடுக்கிறேன். நேரத்தில் எப்படி தான் பாலை கையை ஊட்டி எடுக்க போறேனோ. என்ன இது கயிறு மாதிரி இருக்கு? அது கயிறுடா, பாம்புடா. எது பாம்பா? டேய் அது கச்சிர போது வந்துடுறா. 110க்கு கால் போடுங்கடா. டேய் அது 108டா. ஓ அப்படி மாத்திட்டாங்களா? என்னடா இவனுக்கு ஆயிடுச்சு? இருங்கடா 110 கால் போடுறேன். நீயுமாடா? டேய் தேஜஸ் எப்படா இருக்கான்? டேய் அவனை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்கடா. நல்ல வேலை, கடிச்ச பாம்பு விஷம் இல்லை. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு சாயங்காலம் கொல்லாம் அவன் வீட்டுக்கு வந்துடுவான்னு நினைக்கிறேன். ஓ அப்படியா? அவனுக்கு எதுவுமே ஆகணும்னா சரிதான். அதுவும் சரிதான். ஆனால் ஒரு விஷயம், இனிமேல்ட்டு நம்ம நைட்டில் விளையாடவே கூடாது. ஆமாண்டா. சரி வாடா போகலாம். வாடா, ஒரு வழியா வீடியோ முடியுது. என்னடா என்ன வீடியோ முடியலையா? அப்பாடா, தேங்க்ஸ் காட். அப்பாடா, கடவுளே ரொம்ப நன்றி. ஒரு வரையும் வீடியோ முடிக்க போனாங்க. க்ளோஸ் த டோர்.